வணக்கம் நண்பர்களே. கரூரில் ஜனநாயகன் ஷூட்டிங், விஜய் கைது, சிபிஐ அதிரடி. செப்டம்பர் 2025 கரூரில் உலுக்கிய அந்த கோர சம்பவத்தின் வடுக்கள் இன்னும் மறையல. 41 உயிர்களை பலி கொண்ட அந்த நெரிசல் விபத்து இப்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதற்கு முன்பு கூட்ட நெரிசலில் தாமதமாக வருகை என்று நகர்ந்து கொண்டிருந்த சிபிஐ விசாரணை இப்போது திடீரென சினிமா படப்பிடிப்பு என்ற ரூட்டிற்கு திரும்பி இருப்பதா அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றாங்க. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் விவகாரத்தில் முக்கிய ஆதாரமான வீடியோ ஃபுட்டேஜ் அனைத்தையும் அழிக்க விஜய் முயற்சித்திருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதுதான் கரூர் ட்ரோன் ஃபுட்டேஜ் விஜய் கட்சி சார்பாக எடுக்கப்பட்டது. இதைதான் முதலில் விஜய் அழிக்க உத்தரவிட்டதாகவும் இது சிபிஐ மூலம் ரிகவர் சமீபத்தில் செய்யப்பட்டுள்ளது என தகவல் கிடைச்சிருக்கு. இதுபோல் மொத்தமாக சுமார் 3 மணி நேரமும் அவர் வண்டியில் இருந்து கேமரா பதிவுகளும் அழிக்க முயற்சி நடந்திருக்கு. இதில் தெரியும் மிக முக்கியமான உண்மை, விஜய் கூட்டத்தில் வரும்போது மேலேறி நிற்கும் போது அவருக்கு நன்கு தெரிந்துள்ளது கூட்டத்தின் நிலை பற்றி. தனக்கு எதுவும் தெரியாது என விஜய் கூறுவதை ஏற்க சிபிஐ தயாராக இல்லை. பல ஆதாரங்களை விஜய் தரப்பு மீடியா முதல் யாருக்கும் தராது அழிக்க வேலை செய்துள்ளார் என்பது தெரிய வந்திருக்கு. எனவேதான் விஜய் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார் சிபிஐ விசாரணைக்கு. தவேகா தலைவர் விஜயின் வருகைக்காக பல நேரம் காத்திருந்த மக்கள் வெறும் அரசியல் பலத்தை மட்டும் காட்டமல்ல, அது ஒரு ரியல் டைம் சினிமா காட்சிக்காக தான் என்ற அதிரடி புகார் இப்போது டெல்லி வரை எட்டியிருக்கு. இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புகாரில் கரூர் விவகாரத்தில் முக்கிய ஆதாரமான வீடியோ ஃபுட்டேஜ் அனைத்தையும் அழிக்க விஜய் முயற்சி செஞ்சிருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டிருக்கு. பல ஆதாரங்களை விஜய் தரப்பு மீடியா முதல் யாருக்கும் தராது அழிக்க வேலை செய்துள்ளார் என்பது தெரிய வந்திருக்கு. எனவேதான் விஜய் சிபிஐயிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவர் கண்டிப்பாக ஜனநாயகன் ஷூட்டிங்கிற்காக தான் அந்த கூட்டத்தையே ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லாமல் 20 அடி தள்ளி எடுத்துட்டு போய் அந்த வண்டியை நிப்பாட்ட சொன்னார். போலீசார் வழங்கிய உத்தரவுகளை அவர் ஃபாலோ செய்யவில்லை. இதனால்தான் இந்த விவகாரத்தில் விஜய் மீது சிபிஐ எடுத்த அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும், என்ன நடவடிக்கை அவர் மீது எடுப்பார், இந்த வீடியோ உண்மையா, மீண்டும் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுமா என்ற கேள்விகள் தற்போது எழத் தொடங்கியிருக்கு.